மக்களே என்னை அடைச்சி வச்சு ப்ரோவோக் சேனலுக்கு வந்தேன். ப்ரோவோக் சேனலை என்னை அடைக்கிறாரு, என்னை ரூம்ல அடைச்சி வைக்கிறாங்க. இந்த நபர் இவர் தான் என்னை அடைச்சி வச்சாரு. என்னை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இன்டர்வியூக்குன்னு வந்தேன். இங்க பாருங்க, என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகணும், என்னை போக விடாம தடுக்கிறாங்க. என்னை அடிச்சது என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன அடைச்சு வைக்கிறாங்க. மக்களே மொத்த போனை கொடுக்குறாங்க. வாட்டர்மெலன் திவாகர் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு யூடியூப் சேனல் சில ஆட்களால் ஒரு அறைக்குள்ளே என்னை பூட்டி வச்சு அடித்து துன்புறுத்துனாங்கன்னோ, இது தொடர்பாக கூட போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் இவங்களுக்கு தான் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால் டிஜிபி ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே சமயம் இந்த வீடியோ எடுக்கும் போது என்ன நடந்திருக்குன்னா, திவாகர் அந்த யூடியூப் சேனலில் இருக்கவங்க தன்னை அடித்ததாகவும் தன்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிக் பாஸில் தான் நடிக்கிறீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து நடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே என்ன நடந்தது என்பது குறித்து தெளிவாக தெரியல. இதில் திவாகர் சொன்ன விஷயம் மட்டுமே தெரியுது. இல்லை யூடியூப் சேனல் நிஜமாலுமே அவர் அடித்தாங்களா என்ற தகவல் எதுவுமே வெளியாகலை. அண்ட் அதே சமயம் அந்த யூடியூப் சேனலில் அந்த சம்பவத்தை குறித்து எந்த ஒரு தகவலுமே வெளியிடலை. இப்போது திவாகர் வெளியிட்ட இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. மக்களே, என்னைய ப்ரோவோக் யூடியூப் சேனல், இந்த சேனல் ஓனர் பேர் வந்து சாம்பால். என்னை வெளியில் வந்து போக விடாமல் ரூம்குள்ளே அடைச்சி வச்சு சித்திரவதை கொடுமைப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு நீங்கள் தான் சாட்சி. பண்ணிட்டு வந்து இங்கே 4 பேர் அவங்க ஸ்டாஃப் எல்லாமே டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முகத்தை எல்லாமே நான் ஃபோட்டோக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? என்னை அடைச்சி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே கொடுமைப்படுத்தி இவர் தான் இங்கே நான் பண்ணது. மக்களே மொத்த போனை கொடுக்குறாங்க. மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.